இந்தியாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை முதலில் எதிர்த்து அரசியல் இயக்கமாக வடிவமைத்த மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் தியாக வரலாறே இந்த ஆவணப்படம். வர்த்தகர்களாக இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சியாளராக மாறி லண்டனை தலைமை பீடமாக வைத்துக் கொண்டு இந்தியாவை அடிமைப்படுத்தினர். இதன் விளைவாக ஆங்கிலேய மேலாதிக்கத்தை எதிர்த்து இந்தியாவில் பல கிளர்ச்சிகள் நடைபெற்றன. வங்கசேனை படைப்பிரிவில் பணியாற்றிய மங்கள் பாண்டே பன்றிக் கொழுப்பும் மாட்டுக் கொழுப்பும் தடவப்பட்ட தோட்டாக்களை வாங்க மறுத்து பிரிட்டிஷ் சிப்பாய்கள் 3 பேரை படுகொலை செய்தார். குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட மங்கள் பாண்டே ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். பல்வேறு இடங்களில் நடந்த கிளர்ச்சியால் டெல்லி மே மாதம் 11ஆம் தேதி சிப்பாய்கள் வசமானது. இதன் தொடர்ச்சியாக ஜான்சி ராணி லட்சுமிபாய் கொல்லப்பட்டார். பிரிட்டிஷாருக்கு சவாலாக இருந்த தாந்தியா தோப் தூக்கிலிடப்பட்டார். நானா சாஹிப் நேபாளத்துக்கு தப்பிச் சென்றார். 134 நாட்கள் தொடர்ச்சியாக நடந்த இக்கிளர்ச்சி முறியடிக்கப்பட்டு ஆங்கிலேயர் டெல்லியை கைப்பற்றினர். பகதூர் ஷா ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டதோடு இந்தியாவில் முகலாய பேரரசு முடிவுக்கு வந்தது. பெருங்கிளர்ச்சி என்று அழைக்கப்படுகிற சிப்பாய் புரட்சி இந்திய நிலமானிய முறைக்கும் புதிய ஐரோப்பிய முன்னேற்ற முறைக்கும் இடையே நடந்த மோதலாகும். மேலும் சாதி ஒழிப்பு, விதவை மறுமண சட்டம் போன்ற சீர்திருத்தங்களை பிற்போக்கான முறையில் அர்த்தப்படுத்திக் கொண்டு நடந்த சிப்பாய் புரட்சியை விடுதலை போராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே வரலாற்று உண்மை. இதற்கு 57 ஆண்டுகளுக்கு முன் மருது பாண்டியர்களால் இயக்க ரீதியிலான அரசியல் வடிவம் கொடுக்கப்பட்ட தென்னிந்திய புரட்சியே இந்தியாவின் முதல் சுதந்திர போராகும். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சிவகங்கை சீமையின் வரலாறு பெருமை மிக்கதாக இருந்ததற்கு காரணமான மருது சகோதரர்கள் அருப்புக்கோட்டை மானாமதுரை வழித்தடத்தில் அமைந்துள்ள நரிக்குடி முக்குளத்தில் மொக்க பழனியப்பன் என்பவருக்கும் ஆனந்தாயி என்ற பொன்னாத்தாளுக்கும் மகனாக பிறந்தார்கள். மருது சகோதரர்களின் தந்தை ராமநாதபுரத்தில் சேதுபதியிடம் முதன்மை சிப்பாயாக பணியாற்றினார். இதனால் தன் உறவினரான சிவகங்கை மன்னரது பணியில் மருதிருவரை சேதுபதி அனுப்பி வைத்தார். பிற்காலத்தில் தன் அரசியல் சாதுரியத்தாலும் நிர்வாகத்தின் ராஜதந்திரத்தாலும் மருதிருவர் அரசு பொறுப்பேற்றார்கள். நரிக்குடி சத்திர வளாகத்தில் மருதிருவர்களின் நினைவாக சிலை எடுத்து மக்கள் வழிபட்டு வருகின்றனர். பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் சிறுவயலில் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட திசையில் வாயில்கள் அமைந்த 9 மாளிகைகள் கொண்ட நவகோள் அரண்மனை கட்டி அவ்வூரை பெரிய நகரமாக்கி சிவகங்கைக்கு நிகராக உயர்த்தினார்கள். ரெங்கவிலாசம் என்று அழைக்கப்படும் அந்த அரண்மனையில்தான் சின்ன மருது பாண்டியன் அரசியல் நிர்வாகத்தை நடத்தி வந்தார். முத்தமிழ் வளர்த்த மருதுவேந்தர்கள் ஆலய திருப்பணிகள் மூலமாக சிற்பக்கலையையும் வளர்த்தனர். மருது பாண்டியர்களுடைய ஆட்சியின் அமைதி சூழ்நிலையை குலைப்பதற்காக ஆங்கிலேயர்கள் கொலை கொள்ளையில் ஈடுபட்டனர். இந்த கொலை கொள்ளையில்
தன் கணவனை இழந்து தானும் தீக்குளித்து இறந்து போன இளம் பெண்ணை தீப்பாய்ஞ்ச அம்மனாக மருது பாண்டியரின் வழியினர் இன்றும் நரிக்குடியில் வழிபட்டு வருகின்றனர். மருது நாடு, மருது சீமை என்று அழைக்கப்படும் சிவகங்கையின் 2வது ஆட்சியாளரான முத்துவடுகு நவாபின் பீரங்கி குண்டுக்கு பலியானார். நவாபின் படையெடுப்பால் வேலு நாச்சிக்கு நேர்ந்த ஆபத்தை அறிந்த மருது பாண்டியர்கள் விருப்பாட்சிக்கு தப்பித்துச் சென்றனர். 8 ஆண்டுகள் விருப்பாட்சியில் தஞ்சம் புகுந்த மருது சகோதரர்கள் 2வது மைசூர் போர் தொடங்கியதும் ஆற்காட்டு நவாபுக்கு எதிராக ஹைதர் அலியின் படை உதவியை பெற்றுக்கொண்டு சிவகங்கையை மீட்டனர். இவ்வாறு மருதிருவர் சீமையை மீட்டது விடுதலை வேருக்கு நீர் பாய்ச்சிய பெரும் தொண்டாகும். சிவகங்கையை ஆட்சி செய்த மருது பாண்டியர்கள் சத்திரம், திருக்கோவில், திருமடத்து பணிகள் என அறப்பணிகளை மேற்கொண்டனர். வழிபாட்டுக்காக மட்டும் கோவிலை பாதுகாக்காமல் பஞ்சம், பசி போக்கும் சமுதாய நிறுவனமாக கோவில் விளங்குவதால் ஆலயங்களில் உள்ள நகைகளை பாதுகாத்தனர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், அருணகிரிநாதர் ஆகியோரால் பாடல் பெற்ற ஸ்தலம் காளையார் கோவிலாகும். சங்க காலத்தில் இவ்வூர் காணப்பேர் என அழைக்கப்பட்டது. இக்கோவிலை பெருங்கோவிலாக மருது பாண்டியர்கள் சீரமைத்து கட்டினார்கள். இக்கோவிலில் உள்ள மருது பாண்டியர் கட்டிய ராஜகோபுரம் 9 நிலைகளை கொண்டது. இக்கோபுரம் 157 அடி உயரம் கொண்டது. மீனாட்சியம்மன் ஆலய கோபுரங்களில் மிகவும் உயரமானது 160.25 அடி உள்ள தெற்கு கோபுரமாகும். மதுரை தெற்கு கோபுரத்தை தவிர்த்து ஏனைய கோபுரங்களை விட காளையார் கோவில் ராஜகோபுரம் உயரமானது. கோயிலின் தென்புறம் திருக்குளம் அமைக்க நாக புஷ்கரணி எனும் ஆணை மடுவை ஆழப்படுத்தி மைய மண்டபத்தை மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்திற்கு இணையாக கட்டினார்கள். குன்றக்குடி சண்முகநாதர் கோவிலும் மருதரசர்களால் பல அறப்பணிகளை கண்டுள்ளது. மருதரசர் மலைமேல் ராஜகோபுரம் எழுப்பி 1000 கால் மண்டபம் கட்டிக் கொடுத்த செய்தியை சாந்து புலவரின் மயூரகிரி கோவை பாடல் வரிகளால் அறிய முடிகிறது. இக்கோவிலின் உற்சவமூர்த்தி சன்னதி வடக்கு தூணில் பெரிய பாண்டியரும் தெற்கு தூணில் சின்ன பாண்டியரும் கூப்பிய கரங்களுடன் நிற்பதை காணலாம். சௌந்தரிய லகரியை தமிழில் பாடிய கவிராஜ பண்டிதரின் சிலை அமைந்துள்ள மானாமதுரை சோமேசர் ஆலயத்திற்கும் மருது பாண்டியர்கள் கோபுரம் கட்டி தேரும் செய்தளித்தனர். காளையார் கோவில் ராஜகோபுரம் கட்டுவதற்கு மானாமதுரையிலிருந்து செங்கற்கள் அனுப்பப்பட்ட போது 1000 கல்லுக்கு 1 கல் வீதம் அடையாளத்திற்கு எடுத்து வைத்த கற்களை கொண்டு கட்டப்பட்டதே இந்த கோபுரமாகும். பூண்பாண்டியன் சமணனாய் இருந்தபோது அழிக்கப்பட்ட எழுத்தாயிரமுடையார் கோவிலின் இடுபாடிகளில் மிஞ்சிய கற்களை கொண்டு கட்டப்பட்டதே திருப்பாச்சேத்தியில் உள்ள திருநோக்கிய அழகியநாதர் கோயிலாகும். இக்கோவிலை புதுப்பித்து கட்டி கிடைத்ததற்கரிய மரகத பச்சையில் 2 லிங்கங்களை மருதரசர் அளித்துள்ளனர். மேலும் 1801 ஏற்பட்ட தென்னிந்திய புரட்சியின் முதல் கட்ட போரில் வீர மரணம் அடைந்த உதய பெருமான் என்பவரின் தியாக பேராற்றலை நினைவு கூர்ந்து சுப்பிரமணியர் சன்னதியில் அவருக்கு சிலை எழுப்பினர். இது அந்த கால தமிழகத்தின் சாதிய மரபின் சமுதாய விரோதங்களை வேரறுக்கவே மருது பாண்டியர்களால் செய்யப்பட்டது. ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாவுக்கரசர், சம்பந்தர் முதலிய சமயக்குறவர்களின் பாடல் பெற்ற பழமையான கோவில் திருப்பத்தூரில் உள்ள திருத்தளிநாதர் சிவகாமியம்மன் கோவிலாகும். இக்கோவில் மண்டபம் மருது பாண்டியர்களால் கட்டப்பட்டதற்கு அடையாளமாக மண்டபத்தூணில் உருவச் சிலைகள் உள்ளன.
புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் மருது பாண்டியர்களின் அறப்பணிகள் பெற்றதாகும். மங்கையர்க்கரசி மண்டபத்தில் தென்புறம் உள்ள சேர்வைக்காரர் மண்டபம் மருது பாண்டியர்களால் கட்டப்பட்டது. மேலும் 1008 விளக்குகள் உள்ள 2 திருவாச்சி தீபங்கள் மருதிருவரால் கொடுக்கப்பட்டது. அதன் அடையாளமாகவே மண்டபத் தூணில் தன் உருவங்களை வடித்தனர். மௌரியர் காலத்திற்கு முன்பே பழம்பெருமையுடன் சிறப்பு பெற்று விளங்குவது திருமோகூராகும். இக்கோவிலிலும் முன்மண்டபத்தை கட்டியதன் அடையாளமாக மருதிருவர் உருவச் சிலையும் அவர்களின் மகன் சிலைகளும் வடபுறம் தென்புறம் செதுக்கப்பட்டுள்ளன. சைவ வைணவ கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்த மருதுபாண்டிய மன்னர்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ ஆலயங்களுக்கும் திருப்பணிகள் செய்து மத சகிப்புத்தன்மையின் அவசியத்தை உணர்த்தினார்கள். சருகேணி மாதா திருக்கோயிலுக்கு தேர் செய்து கொடுத்தனர். அதேபோல நரிக்குடியில் ஜமால் அவுலியா என்ற பள்ளிவாசலுக்கு காட்டு மரக்குளம் என்ற கிராமத்தை மானியமாக கொடுத்தார்கள். மேலும் கோவில் மாநகரமான மதுரையில் இஸ்லாமியர்கள் இறை வழிபாடு குறைவின்றி நடந்திட மின்னா நூர்தீன் பள்ளிவாசலும் மருது பாண்டியர்களால் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இவ்வாறு 85 கோயில்களை சிவகங்கை சமஸ்தானத்தின் ஆளுகைக்கு கிடைக்குமாறு உருவாக்கி தந்து நிலைக்கச் செய்தவர்கள் மருது பாண்டியர்கள்தான் என்கிறார் ஆய்வாளர் மீ. மனோகரன். கதவுகளே இல்லாத அரண்மனையில் வசித்தும் வாயிற்காவலர்கள் இன்றி 24 மணி நேரமும் மன்னர்களை சந்திக்கும் வண்ணம் ஆட்சி அதிகாரம் செலுத்தியதும் 18ஆம் நூற்றாண்டில் காண கிடைக்காத ஜனநாயக குணாம்சங்கள் ஆகும். ஆயிரத்தி 1792 முதல் 1799க்குள் பல பாளையங்கள் பிரிட்டிஷாரிடம் அடிமைப்பட்டன. கிராம பொருளாதாரம் சீரழிந்தது. இந்த சமயத்தில்தான் மருது சகோதரர்களின் தூண்டுதலால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து விடுதலைப் போரில் இறங்கினார் வீரபாண்டிய கட்டபொம்மன். பாளையக்காரரிடம் நேரடியாக வரி வசூலிக்கும் உரிமையை நவாபிடமிருந்து ஆங்கிலேயர்கள் பெற்றனர். அதன்படி 1080 பகோடா பாக்கி தொகைக்காக பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனை ராமநாதபுரத்திற்கு வரவழைக்கப்பட வருவாய் வாரியம் கேட்டுக்கொண்டது. 400 மைல் கடந்து 23 நாட்கள் அலைந்து செப்டம்பர் 17ஆம் நாள் ஜாக்சனை சந்தித்தார் கட்டபொம்மன். கட்டபொம்மனை அவமானப்படுத்திய ஜாக்சன் 1080 பகோடா பாக்கி தொகைக்காக கைது செய்ய முயற்சித்தான். கோபம் கொண்ட ஊமைத்துறை லெப்டினன்ட் கிளார்க் என்பவரை படுகொலை செய்து தப்பினார். கட்டபொம்மனை அடிக்கடி சந்திக்கும் மருது பாண்டியர் புரட்சி இயக்கச் செய்திகளை ரகசியமாக பரிமாறி வந்தனர். 1799 ஜூனில் கமுதியில் சந்தித்த மருதுவின் புரட்சியாளர் குழு கட்டபொம்மனிடம் பேசிய விவரம் ஏதும் ஆவணங்களில் கிடைக்கவில்லை. சிவகிரி கோட்டையை பிடிப்பதன் மூலம் புரட்சி அணிக்கு நிலப்பரப்பு சார்ந்த வசதியை கணக்கில் கொண்ட கட்டபொம்மன் சிவகிரி மீது படையெடுத்தான். ஆத்திரமடைந்த பிரிட்டிஷார் கட்டபொம்மனோடு செப்டம்பர் 5இல் போர் நடவடிக்கையில் இறங்கி செப்டம்பர் 6இல் பாஞ்சாலங்குறிச்சியை பிடித்தனர். கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் சிவகங்கையில் அடைக்கலமானார்கள்.
அவர்களை மருதிருவர் காளாப்பூர் காட்டில் ஒளிந்திருக்கச் செய்தனர். விஷயம் அறிந்த தொண்டைமான் கட்டபொம்மனையும் ஊமைத்துறையையும் பிடித்துக் கொடுத்தான். அக்டோபர் 17 தூக்கிலிடப்பட்ட கட்டபொம்மன் மரணம் தேசிய புரட்சியாளர்களின் நெஞ்சில் சுதேச கனலை மூட்டியது. கட்டபொம்மன் மறைவுக்கு பின் நெல்லை போராளிகளுக்கு காளையார்கோவில் காட்டில் மருது பாண்டியர்கள் அடைக்கலமும் ஆதரவும் கொடுத்தனர். தமிழகத்தின் முக்கியமான பகுதிகளில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் தோன்றினர். முதலில் சொந்த பகைமைக்காக தோன்றிய இந்த எழுச்சி பின்பு சுதேச பற்றுமிக்க ஏகாதிபத்திய அரசியல் எதிர்ப்பு இயக்கமாக மாறியது. திண்டுக்கல் புரட்சியின் குழுவுக்கு விருப்பாச்சி பாளையக்காரர் 72 வயதான கோபால நாயக்கர் தலைமையேற்றார். அதேபோல பழாசி அரசன் என்று மக்களால் அழைக்கப்பட்ட மலபார் கோட்டையாட்டு குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசன் கேரளவர்மா கேரளத்தில் போராடி வந்தார். 2000 குதிரைகளையும் எண்ணற்ற போர்க்கருவிகளையும் மலபார் புரட்சி அணிக்காக திப்பு சுல்தானிடமிருந்து கேரளவர்மா பெற்றுக் கொண்டார். புரட்சி அலையின் தாக்கம் திருநெல்வேலியிலிருந்து மலபாருக்கும் மலபாரில் இருந்து குவாலியருக்கும் பரவியது. ஐரோப்பிய காலனி ஆதிக்க அரசியலுக்கு எதிரான மக்கள் புரட்சியை புரட்சி அணி தலைவர்கள் பரவச் செய்தனர். கிராம மக்கள் தாங்களே மனமுவந்து கொடுத்த பணத்தை கொண்டு புரட்சி அரசின் ஒற்றர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது. புரட்சியின் அவசியத்தையும் குறிக்கோளையும் எடுத்துக் கூற பிரச்சார ஊழியர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆங்கிலேயர்களை எதிர்த்து விடுதலை போராட்டம் நடத்திய அமெரிக்க குடியரசு நாடுகள் ஏற்படுத்திக் கொண்ட செய்தி போக்குவரத்து குழுவை ஒத்ததாக இருந்தது. பிரிட்டனை எதிர்த்து பிரான்ஸ் நடத்துகிற போராட்டம் பற்றி தென்னிந்தியாவில் உள்ள தேசிய புரட்சியாளர்களுக்கு தக்க தருணத்தில் பிரான்ஸ் அரசு செய்திகளை அனுப்பியது. பிரெஞ்சு புரட்சியால் ஈர்க்கப்பட்ட திப்பு சுல்தான் நெப்போலியனிடம் தொடர்பு கொண்டு ஜாக்கோபின் என்ற பிரெஞ்சு விடுதலை கழகத்தில் உறுப்பினரானார். பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்ட கோயம்புத்தூர் தீரன் சின்னமலையின் தளபதியான கருப்பு சேர்வை என்பவரை நெப்போலியனிடம் தூதுக்கு அனுப்பினார். பிரெஞ்சு புரட்சி தென்னிந்திய பிரிட்டிஷ் எதிர்ப்பு அணிக்கு மேலும் வலுவான சித்தாந்த அரசியல் நோக்கத்தை கற்பித்தது. மேலும் நெப்போலியனின் உதவி திப்பு சுல்தானுக்கு கிடைக்காதது தென்னிந்திய வரலாற்று ஆய்வில் புரியாத புதிராகவே உள்ளது. ஆயிரத்து 1799 ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட திப்பு சுல்தானின் மரணம் புரட்சியாளர்களுக்கு பலத்த அதிர்ச்சி அளித்தது. திப்பு சுல்தானின் சுதேச கடமையை அவரிடம் குதிரை வீரனாக இருந்த தூந்தாஜி வாக் நிறைவேற்றினார். பிரிட்டிஷ் வசமிருந்த நாகர், பெட்னூர் ஆகிய பகுதிகளை கைப்பற்றிய தூந்தாஜி வாக் கன்னட மராத்திய பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பெரும் கிளர்ச்சி செய்து வந்தார். மராத்தியர்களோடு தொடர்பு கொண்ட செந்தமிழ்நாட்டு தேசிய புரட்சியாளர்கள் தூந்தாஜி வாக்கிடம் உறுதியான பிணைப்பை ஏற்படுத்திக் கொண்டனர். அப்பாஜி கவுண்டரும் வெங்கட்ரமணையாவும் தமிழகத்தின் முக்கியமான கிளர்ச்சி தலைவர்களுக்கு தூந்தாஜியால் கொடுக்கப்பட்ட கடிதங்களோடு திரும்பினார்கள். கிராமங்களில் ரகசிய கூட்டம் கூடி புரட்சி நடவடிக்கைகளை மக்கள் விவாதித்தனர். 1801 பிப்ரவரியில் விருப்பாட்சி அருகிலுள்ள டில்லி பாளையத்தில் நடந்த புரட்சியாளர் கூட்டத்தில் 4000 கிராம மக்கள் கலந்து கொண்டதாக ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. புரட்சியாளர்கள் நகக்குறியை வெற்றிலையில் ரகசிய அடையாளமிட்டு கிராம மக்களை போர்க்களத்திற்கு அழைக்கும் சமிக்கை முறையை கையாண்டனர். இந்த செயல்கள் தென்னிந்திய புரட்சிக்கு ஆயுதம் தாங்கிய விவசாயிகளை திரட்ட பயன்பட்டது. மராத்திய புரட்சியாளர்களின் மையங்களுக்கு மருது பாண்டியர்கள் தனது ஆட்களை பிரதிநிதிகளாக அனுப்பி அவர்களுடன் நெருக்கமான போராளி இயக்க தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டார். 1800 ஜனவரியில் தூந்தாஜியின் மராட்டிய போராளி இயக்க ராணுவத்தில் ஏராளமான தமிழர்களை சேர்த்து மருது பாண்டியர்கள் எதிர்ப்பு இயக்கத்தை வலுப்படுத்தினர். தூந்தாஜி வாக் மற்றும் மருது பாண்டியனின் கிளர்ச்சிக்கு விஜயநகர பேரரசின் வாரிசுதாரர்கள் கோலாப்பூர், ரேதூர், குவாலியர் ஆகிய பகுதிகளை ஆண்டவர்களும் ஆதரவு அளித்தனர். தூந்தாஜி வாக், மருது பாண்டியன் இந்த இரு பெரும் புரட்சியாளர்கள்
இணைந்து செயல்பட்ட விதம் தென்னிந்தியாவில் ஆயுதம் தாங்கிய இரத்த புரட்சிக்கு அடைத்தளம் அமைத்தது. தென்னிந்திய புரட்சியாளர்களின் அரசியல் கொள்கை மற்றும் எண்ணங்களை ஆய்வு செய்தால் அவர்களிடம் மிதமிஞ்சிய அதிகாரங்களை கட்டுப்படுத்தி சமநிலைப்படுத்துகின்ற ஜனநாயக அரசமைக்கும் நோக்கம் இருந்தது. இந்த அரசியல் அமைப்பு முறை வட அமெரிக்காவில் 13 குடியேற்ற நாடுகள் கிளர்ந்து எழுந்தபோது கான்டினென்டல் காங்கிரஸ் பின்பற்றிய அரசியல் முறைக்கு ஒப்பாக இருந்தது என பேராசிரியர் ராஜையனும் ஆய்வாளர் பொன் முத்துராமலிங்கமும் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்ளமேஷன் எங்கேயும் பார்க்க முடியாது. 1857 அதுதான் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஒவ்வொருத்தர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு ப்ராக்ளமேஷன் ஒரு விளம்பரம் எடுத்தா இதை கம்பேர் பண்ணக்கூடிய எதுவுமே இல்லை. மட்டும் இல்ல, இப்போ சிபாய் மியூட்டினியை பொறுத்த வரைக்கும் இப்போ வெங்கட்ராமன் பிரசிடண்டா இருந்தபோது அதுதான் முதல் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அவரும் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இதை பற்றி அவருக்கு இந்த புக்கை பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஸ்கோப்பு கிடையாது. ஆனால் அப்போது பேரக்ஸ்ல தான் அந்த நடந்திருக்கு. சாதா பீப்புள் இந்த அளவுக்கு வரவே இல்லை. பேரக்ஸ்ல நடந்திருக்கு, சிட்டிஸ்ல நடந்திருக்கு. இந்த அளவுக்கு ஏரியா எதுவும் கவர் ஆகவும் இல்லை. திப்பு சுல்தானோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு திப்பு சுல்தான் மூலமா பிரான்ஸ் நாட்டில் இருந்த நெப்போலியனோட தொடர்பு ஏற்படுத்தி வெள்ளைக்காரர்களை எதிர்ப்பதற்காக உலகம் தழுவிய ஒரு போராட்ட அமைப்பை உருவாக்கிய பெருமை மருதுபாண்டியர்கள் சார். இந்த வரலாறு, இந்த பெருமையும் இவ்வளவு ஏற்பாடும் இந்தியாவில் இங்கே தவிர மருதுபாண்டியர்களை இந்த ஏற்படுத்திய இந்த அமைப்பை தவிர வேற எங்கேயும் ஏற்படுத்தல. அதனாலதான் வெள்ளைக்காரன் பொறுத்த மட்டும் என்ன சந்தேகப்பட்டாங்கன்னா, இது அமெரிக்க சுதந்திர போராட்டத்தை போல ஒரு ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்லயே தெரியும். மருதுபாண்டியர்கள் வெள்ளைக்காரர்களுக்கு எதிர்ப்பா இருக்காங்கன்றது வெள்ளைக்காரனுக்கு முதல்லயே தெரியும். ஆனா வெளியே காமிச்சுக்கல. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இவங்களை எல்லா பாளையங்களும் இருக்கையில இவங்களோட போய் தொட்டோம்னு சொன்னா எல்லாம் சேர்ந்து நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு கடைசி பாளையம் தான் அது. கடைசி தான் சிவகங்கை. 1801 அவங்களை தூக்கில போட்டல இதுதான் கடைசி. அதுக்கு முன்னாலேயே திப்பு சுல்தான் எல்லாம் தோற்கடிச்சிடுறாங்க. அதுக்கு பின்னால அங்க டூண்டாஜ் வாக்னு சொல்லிட்டு ஒரு தளபதி தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு, சரியா வரல. அதுக்கு காரணம் என்னன்னா, பிரான்ஸ் நாட்டில இருந்து வந்த நெப்போலியனால் அனுப்பி வைக்கப்பட்ட படை ஈஜிப்ட் வரையிலும் வந்துருச்சுன்றாங்க. அது வரையில பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஆயிடுது. ஒப்பந்தம் ஆன பிற்பாடு பிரான்ஸ் இங்கிலாந்தினுடைய காலனி நாடான இந்தியாவுக்கு பிரான்ஸ் படை உதவி பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஒப்பந்தத்தின் காரணமா தான் நெப்போலியன் அனுப்பிய படை இங்க வரல. வந்திருந்ததுன்னா இந்திய நாட்டினுடைய வரலாறே வேறு விதமா இருக்கும். இவர் கூட முன்னால ஜனாதிபதி நாராயணன் கூட பிரான்ஸுக்கு போயிருக்கல மிஸ்ட் லெட்டர்னு சொல்லிட்டு ஹிந்துல பாக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த கடிதம் மிஸ் ஆகி போச்சு, இல்லைன்னா இந்திய நாட்டினுடைய வரலாறே வேறு விதமா இருக்கும்னு பேசியிருந்தாரு. அதுக்கு இடையில இங்க உள்ள ஒற்றுமையை குலைக்கிறான். ஜாதி அடிப்படையில, மத அடிப்படையில இப்படி ஒற்றுமையை குலைத்து ஜாதி பிரிவினை ஏற்படுத்தி அதன் மூலமா தான் மருதுபாண்டியர்களை அவங்களால தோக்கடிக்க முடிஞ்சது. அன்றைக்கே மருதுபாண்டியர்களுடைய அணியில தமிழ்நாடு ஒன்று திரண்டு இருந்தா இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய வரலாறே வேறு விதமா இருந்திருக்கு. நமக்கு அது அடிமை நாடுன்னு சொல்லக்கூடிய கட்டமே உருவாயிருக்காரு. வெள்ளைக்காரனுடைய ஆட்சியை இங்க ஏற்பட்டிருக்காரு. வெள்ளைக்காரன் தொடக்க காலத்திலேயே துரத்தி அடிக்கப்பட்டிருப்பான். அதிகாரம் இழந்த மன்னர்களின் இப்போராட்டம் சுயராஜ்ய அதிகாரத்தை கைப்பற்றும் போராட்டமாக இல்லாமல் மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீட்டெடுக்கும் அரசியல் புரட்சியாக இருந்தது. ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிரிட்டிஷாரின் ராணுவ கேந்திரமான கோயம்புத்தூர் கோட்டையை தாக்குவதென்றும் தென்னிந்தியா முழுவதுமே பிரிட்டிஷாருக்கு எதிரான கிளர்ச்சியை ஒரே நேரத்தில் பகிரங்கமாக துவக்குவதென்றும் இக்கூட்டத்தில் முடிவு செய்தனர். தென்னிந்தியா மற்றும் வட இந்தியாவின் இணைப்பு பாலமாக விளங்குகின்ற கோவை கோட்டையை கைப்பற்றுவதன் மூலம் எதிர்காலத்தில் வட இந்தியாவை பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் விழாமல் தடுக்க முடியும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டம் வகுக்கப்பட்டது.
தேசிய புரட்சியாளர்களின் இந்த புரட்சி திட்டம் ஐரோப்பிய அரசியல் அதிகாரத்தை இந்தியா முழுவதும் எதிர்க்கும் தேசிய ஒருமைப்பாட்டையே பிரதிபலிக்கிறது. இத்திட்டம் பிரெஞ்சு புரட்சியின் போது பாஸ்டில் சிறைச்சாலையை தகர்த்ததற்கு சமமானதாகும். புரட்சியாளர்களின் இத்திட்டம் பற்றிய உளவு செய்தி கோயம்புத்தூர் தாசில்தாருக்கு கிடைத்துவிட்டது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோயம்புத்தூர் முற்றுகை பலத்த மோதலுக்கு பின் பதட்டத்துடன் ஆங்கிலேயரால் முறியடிக்கப்பட்டது. இத்திட்டம் தோல்வியுற்றதால் பிடிபட்ட அப்பாச்சி கவுண்டர் உட்பட 42 புரட்சியாளர்கள் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் ஆகிய இடங்களில் தூக்கிலிடப்பட்டனர். செப்டம்பர் 10 குனக்கல் என்ற இடத்தில் நடந்த போரில் வெலஸ்லியிடம் தோல்வியுற்று தூந்தாஜி வாக் கொல்லப்பட்டார். இத்தகைய நெருக்கடியான நேரத்தில் மருதுபாண்டியர்கள் முனைப்புடன் முன்வந்து சீர்குலைந்து போய்க் கொண்டிருந்த போராளி கூட்டமைப்பை நெறிப்படுத்தி தேசிய புரட்சியாளர்களுக்கு ஊக்கமளித்தனர். அதன் முதல் கட்டமாக பாளையங்கோட்டை சிறையிலிருந்து ஊமைத்துறையை விடுவிப்பதற்கான நடவடிக்கையில் இறங்கினார் மருதுபாண்டியன். 1801 ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி திருச்செந்தூர் முருகனுக்கு திருத்தல பயணம் மேற்கொள்ளும் பரதேசிகள் போல புரட்சியாளர்கள் 200 பேர் வேடமிட்டு சென்று பாளையங்கோட்டை சிறைக்குள் பலாத்காரமாக நுழைந்தனர். ஊமைத்துறை மற்றும் பிற போராளிகளும் இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிறையில் இருந்து தப்பித்தனர். ஊமைத்துறையை சிறையிலிருந்து மீட்ட இந்த சாகச செயல் தென்கோடி பகுதி வரை புரட்சி பரவிவிட்டதற்கான அடையாளமாக அமைந்தது. புரட்சியாளர்களால் தப்பித்த ஊமைத்துறை இழந்து போன பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை 6 நாட்களில் திரும்ப கட்டினார். முப்பதாயிரம் படை வீரர்களையும் 50 பாரா வண்டிகளில் வெடிமருந்தையும் அனுப்பிய மருதுபாண்டியர்கள் நெல்லை போராளி கழகங்களை மேலும் ஊக்குவித்தனர். ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி விரைவிலேயே வீழ்ந்து போனது. காலின் மெக்கேலேவும் கர்னல் ஆக்னியும் பாஞ்சாலங்குறிச்சியை வீழ்த்தினர். காயத்துடன் தப்பித்த ஊமைத்துறை சிவகங்கை மருதுபாண்டியரிடம் அடைக்கலமானார். ஊமைத்துறை அடைக்கலமான காரணத்தை கூறிக்கொண்டு பிரிட்டிஷார் சிவகங்கை மீது போர் செய்தனர். பாஞ்சாலங்குறிச்சி வெள்ளையர் கையில் சிக்கிய 5 நாட்களிலேயே சிவகங்கை சீமையில் விடுதலை போர் தொடங்கியது. மருதிருவர்களின் அரண்மனை சிறுவயலை கைப்பற்றிய ஆங்கில படை 18 அடி உயரமுள்ள கற்கோட்டையால் கட்டப்பட்ட அழகு பொருந்திய காளையார் கோவிலை முற்றுகையிட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது. அடர்ந்த காடுகளிடையே சாலைகள் போடப்பட்டன. புதுக்கோட்டை தொண்டைமான் அனுப்பிய காடு வெட்டி கூலியாட்கள் இதற்கு உதவினர். காளையார் கோவிலை பிரிட்டிஷார் கைப்பற்ற 30 நாட்கள் மருதுபாண்டியர்களிடம் போராட வேண்டியிருந்தது. மருதுபாண்டியர் சிங்கம் புணரி காடுகளுக்குள் தப்பியோடி கொரில்லா போர் முறையை கையாண்டனர். ஊமைத்துறை கோபால நாயக்கரோடு சேர்ந்து விருப்பாட்சியில் போரிட்டார். பிரித்தாலும் மோதலை உருவாக்குகிற ஐரோப்பிய சூழ்ச்சியை முறியடிக்கவும், தென்னிந்தியாவில் நிலவுகிற ஐரோப்பிய ஏகாதிபத்திய அரசியலை அழிக்கவும் வரலாற்று புகழ்மிக்க அந்த புரட்சி பிரகடனத்தை மருதுபாண்டியர் வெளியிட்டார். ஜம்புதீவு புரட்சி பிரகடனம் என அழைக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க அந்த பிரகடனம் இந்திய சுதந்திரத்தை முழுமையாக வலியுறுத்தும் தேசிய தன்மையை கொண்டிருந்தது. விடுதலையின் நோக்கத்தை வலியுறுத்தும் புரட்சி பிரகடனத்தை 1801 ஜூன் மாதம் திருச்சி கோட்டை நுழைவு வாய்ச்சுவற்றிலும் ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் சுவற்றிலும் ஒட்டினார் மருதுபாண்டியன். மருதுபாண்டியனால் வெளியிடப்பட்ட அந்த புரட்சி அறிக்கை இந்தியாவின் ஒற்றுமைக்கும் மதங்களின் இணைப்புக்கும் அறைகூவல் விடுத்த முதல் ஆவணமாகும். அந்நிய சக்தியின் ஆதிக்க சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராட ஒடுக்கப்பட்ட ஓர் தேசத்தின் முதல் உரிமை குரலாகவும் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முதலாக வெளிவந்த புரட்சி அறிக்கையாகவும் கருதப்படுகின்றது.
ஜனநாயக குணாம்சங்கள் தான் புரட்சியை வழிநடத்த முடியும் என்ற சித்தாந்த தெளிவு மருது பாண்டியர்களிடம் இருந்தது. அதனால்தான் சிவகங்கை அரசனாக தான் இருந்தும் தன்னை பேரரசர்களின் ஊழியன் என்று புரட்சிக்காரனின் மனோபாவத்தோடு அடையாளப்படுத்திக் கொண்டார். அந்த பிரகடனத்தில் மருது பாண்டியன் தென்னிந்தியாவில் நிலவுகிற அரசியல் சாதுரியமற்ற கொள்கை, குழு கோஷ்டி மனப்பான்மை போன்றவைகளை சுட்டிக்காட்டியிருந்தார். தற்கொலைக்கு சமமான இந்த விழிப்புணர்வற்ற அரசியல் நிலை நீடித்தால் இந்தியா முழுவதும் ஐரோப்பியர் ஆதிக்கத்தின் கீழ் வந்துவிடும் என எச்சரிக்கையும் செய்தார். இந்த புரட்சி பிரகடனத்தை ஆய்வு செய்ததில் தென்னிந்தியாவுக்கு வால்டேர், ரூசோ போன்ற அரசியல் புரட்சியாளர்கள் இல்லாத குறையை மருது பாண்டியன் தீர்த்து வைத்தார் என அறிய முடிகின்றது. இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கம் முன்னின்று நடத்திய விடுதலை போராட்டத்துக்கு மருது பாண்டியர்களால் நடத்தப்பட்ட மக்கள் புரட்சியே முன்மாதிரியாக அமைந்தது. இதற்கு மருது பாண்டியரால் வெளியிடப்பட்ட திருச்சிராப்பள்ளி புரட்சி அறிக்கையே வரலாற்று சாட்சியமாகும். மருது பாண்டியர் நடத்திய கொரில்லா யுத்தத்தை சமாளிக்க முடியாத ஆங்கிலேயர்கள் காளையார் கோவில் கோபுரத்தை தகர்க்க முடிவெடுத்தனர். இந்த செய்தி அறிந்த மருது பாண்டியர்கள் காளீஸ்வரர் கோவில் கோபுரத்தை காக்க வேண்டி தன் படையினரோடு கோட்டையை விட்டு வெளியேறினார்கள். இதனால் காளையார் கோவில் கோபுரம் ஆங்கிலேயர்களின் தாக்குதலில் இருந்து தப்பியது. கோபுரத்தை காத்த இந்த செயலினால் இன்றும் புகழில் கோபுரமாய் மருது அரசர்கள் உயர்ந்து நிற்கின்றார்கள். ஏறத்தாழ 150 நாட்கள் மருது சகோதரர்கள் இடைவிடாமல் ஏகாதிபத்திய போரில் ஈடுபட்டனர். மருதிருவரின் தொண்டி கடற்கரை பகுதியை ஆங்கிலேயர் கைப்பற்றினர். கடற்கரை போர் செய்த வீரத்தமிழன் மருதிருவரின் போரும் முடிவுக்கு வந்தது. 4000 பேருடன் பழனி மலைத்தொடரை பிடித்துக் கொண்ட வாய்ப்பேச முடியாத ஊமைத்துறை 51 மைல் தொலைவுக்கு தொடர்ச்சியாக 3 நாட்கள் உணவோ தண்ணீரோ இன்றி போரிட்டுக் கொண்டே பின்வாங்கினார். சின்ன மருது மகன் சிவத்தம்பி தலைமையில் புரட்சியாளர் தாக்குதல் படை தொண்டி வழியாக நாகூர் வரை சென்றது. ஆனால் இந்த முன்னேற்றம் ஆங்கில கேப்டன் பிளாக்பர்னின் தாக்குதலால் தடைபட்டது. ஊமைத்துறை 65 கிளர்ச்சியாளரோடு பிடிபட்டார். ஏகாதிபத்திய போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் மருது பாண்டியர்களை உயிருடனோ பிணமாகவோ கொண்டு வருபவர்களுக்கு 1500 கூலி சக்கரம் இனாம் என அறிவித்தனர். மேலும் மருதியவர்களின் மகன்களான சிவஞானம், துரைசாமி, முத்துச்சாமி, கருத்தம்பி, உடையனன், சிவத்த தம்பி போன்றவர்களை பற்றி தகவல் தருபவர்களுக்கு 1000 கூலி சக்கரம் இனாம் எனவும் அறிவிக்கப்பட்டது. அன்றைய காலத்தில் ஒரு கூலி சக்கரம் என்பது 3 ரூபாய்க்கு சமமாகும். மருதிருவர் துரோகிகளால் காட்டிக் கொடுக்கப்பட்டார். மருதிருவரின் மகன்களான சிவஞானம் கமுதியிலும் உடையனன் திருச்சொழியிலும் கொல்லப்பட்டனர். மருதிருவர் உட்பட 500க்கும் மேற்பட்டவர்கள் திருப்பத்தூரில் ஒரே நாளில் தூக்கிலிடப்பட்டனர். தென்னிந்திய புரட்சியின் சூத்திரதாரியான சின்னமருது பாண்டியன், அவருடைய மகன் செவத்தம்பி, அவருடைய பேரன் முத்துச்சாமி என மருது பாண்டியரின் பரம்பரையையே ஒரே நாளில் தூக்கிலிட்டுக் கொன்றனர். தூக்கிலிடப்பட்ட மருதிருவரின் முழு உடலும் திருப்பத்தூரிலேயே அடக்கம் செய்யப்பட்டது. தென்னிந்திய கிளர்ச்சியில் பங்கு கொண்ட 73 புரட்சியாளர்களை பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ்,
தீவுக்கு நாடு கடத்தினர். நாடு கடத்தப்பட்ட 73 புரட்சியாளர்களில் 15 வயது நிரம்பிய சின்ன மருது மகன் துரைசாமியும் ஒருவராவார். 76 நாட்கள் நெடிய கொடிய பயணம் செய்த தேசிய புரட்சியாளர்கள் தீவுக்கு சென்ற 5 மாதத்திற்கு உள்ளேயே 21 பேர் இறந்து போயினர். விடுதலை போரை தலைமையேற்று நடத்தியதற்காக தமிழர்கள் அனுபவித்த தண்டனை மிக கொடுமையானதாகும். ஒரு நாட்டின் வரலாறு இலட்சிய வீரர்களை நெஞ்சில் ஏந்தி உயர்ந்த எண்ணங்களாலேயே உருவாக்கப்படுகின்றது. ஆனால் அரசியல் நீதிக்கும் சமூக நீதிக்குமான இலட்சிய போராட்டத்திற்காக நாடு கடத்தப்பட்ட செந்தமிழ்நாட்டு தேசபக்தர்களான அந்த 73 புரட்சியாளர்களையும் இந்திய நாடு மறந்து போனது. இந்தியாவில் முதல் விடுதலை போர் அடக்கப்பட்டது. தென்னிந்தியாவை விடுதலை அடையச் செய்ததற்கும் வட இந்தியா அடிமைப்படாமல் தடுப்பதற்கும் போரிட்டு இன்னுயிர் தந்த தேசிய புரட்சியாளர்களான மருது பாண்டியர்களின் தியாக வரலாற்றை கௌரவப்படுத்தி சுதந்திரம் பெற்ற 57 ஆண்டுகள் கழித்து இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது. நாட்டுக்காக தம் உயிரையும் தன்னுடைய குடும்பத்தார் உயிரையும் விடுதலைக்கு விலையாக தந்தவர்கள் இந்திய மண்ணிலேயே மருதுபாண்டிய மன்னர்கள் மட்டும்தான். மருதுபாண்டியர் தொடர்புடைய சின்னங்களை சரித்திர சின்னங்களாக அரசு அறிவிக்க வேண்டும். அவர்களின் உயிர் தியாகம் உரிய முறையில் போற்றப்பட வேண்டும். தென்னிந்திய புரட்சியின் நினைவாக திருப்பத்தூரில் தமிழர்களின் நினைவு தூணும் தியாகிகளின் கல்லறைகளும் எதிர்கால சமூகத்திற்கு தமிழர்களின் தியாகத்தை உணர்த்த கம்பீரமான மௌனத்தோடு காட்சியளிக்கிறது மருதுபாண்டியரின் நினைவு மண்டபம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம்.